ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். நாம் வந்து இந்தியா ட்ரிப்பில் செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் வந்து நிறைய பிளேசஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பெங்களூர்லேருந்து நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு கிளம்ப போகிறோம். எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பெங்களூரில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து குரூப்போட ஆஃபீஸ் இருந்தது. அந்த வழியாக தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் நடந்து போவோம். அண்ட் அந்த வாசலில் பார்த்தோன்னா ஒரு மரம் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மரத்தை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. தேங்காய் மாதிரி வந்துட்டு நிறையா இருந்தது. தேங்காய் சொல்லலாம், இல்லை உருளைக்கிழங்கு கூட சொல்லலாம். ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக நிறையா இருந்தது. சரி, ஓகே, இந்த ட்ரீயை பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா, பட் வந்து அந்த செக்யூரிட்டி வந்து உள்ளே விடலை. அந்த டைமில் ஒருத்தர் வந்து வந்தார். அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஓகே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கே போனாலும் நம்ம ஊர் மக்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கே வந்து இந்த ட்ரீ பற்றி அவ்வளோ தெரியல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம கூகுள் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கேப்பல் ட்ரீ அப்படின்னு சொன்னாங்க. கெனன் பால் ட்ரீ அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த இந்த பொட்டேட்டோ ஷேப்பில் இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எடிபிள் ஃப்ரூட்ஸ் தானாமா. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப ஒரு ரேர் ட்ரீ அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த கேப்பிள் ஃப்ரூட் யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இப்போ நம்ம பெங்களூர் ட்ரிப்பு முடிச்சாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து அடுத்து தான் போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து பெங்களூரில் இன்னொரு விஷயம் பார்த்தா நிறைய ட்ரீஸ் இருந்தது, நம்ம சென்னை மாதிரியே வந்துட்டு. அண்ட் வந்து இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து டிராஃபிக் மட்டும்தான் ரொம்ப நிறையா இருந்துச்சு. மற்றபடி பெங்களூர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஏர்போர்ட் போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக கார்டன் வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ட்ரிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போகிறதுக்கும் சரி, ரூம்லேருந்து ஏர்போர்ட் வரதுக்கும் சரி, மேக் மை ட்ரிப்போட டாக்ஸி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இந்த கேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்துட்டு இப்போ முதல் நாள் நைட்டே புக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக அவங்க 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஊபர்லாம் பார்த்தோன்னா நம்ம பக்குன்னு வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கணும். ஐயோ என்னடா லேட் ஆகுது, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணுமே, சீக்கிரம் போக முடியுமா, டிராஃபிக்கில் மாட்டிப்போமா அப்படின்ற ஒரு பயம் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். பட் இவங்க வந்து கொஞ்சம் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக வந்துட்டு பயப்படாமல் போகலாம். அண்ட் ப்ரைஸ்மே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஸோ வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கே வந்துட்டு டிஜி யாத்ரா அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த சர்வீஸ் பற்றி நமக்கு முன்னாடி தெரியல. சென்னை ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு நாமெல்லாம் லைனில் நின்றுருக்கோம், அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நமக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா அது நம்ம இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கோம், அவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட விசாரித்தேன். அவர் தான் வந்துட்டு டிஜி யாத்ரா பற்றி சொன்னார். அதுக்கப்புறமா வந்து டிஜி யாத்ரா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். பட் வந்து இந்த வாட்டி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா ஏர்போர்ட்லேயே பண்ணிட்டோம். ஸோ ஏர்போர்ட்லேயே வந்து டிஜி யாத்ரா அந்த கியாஸ்க் இருக்குது. அங்கே போயிட்டு நம்மளோட ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸ் ஐடி வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் வந்து ஈஸியாக நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி செக் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம லைனில் நிற்க வேண்டியதே இல்லை. லைன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக போயிட்டே இருந்தோம் அப்படியே. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏர்போர்ட் லான்ச் தான் வந்திருக்கோம். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஏர்போர்ட் லான்ச்சோட ஆக்சஸ் வந்து எல்லாருக்குமே இருக்காது. இது வந்துட்டு ப்ரீமியம் கஸ்டமர் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துருக்கிறவங்க சில கிரெடிட் கார்டு பெனிஃபிட்ஸில் வந்துட்டு இந்த ஆக்சஸ் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பை பண்ணணும்னா 3000 ரூபாய் ஆகும் ஒரு ஆளுக்கு. மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் இருக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம 3 ஹவர்ஸ் வந்து ரிலாக்ஸாக சூப்பராக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து என்ன டைமில் நம்ம அங்கே போயிருக்கோமோ, லைக் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னர் டைமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபுட் அங்கே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா லஞ்ச் டைமுக்கு தான் வந்திருக்கோம். லைக் வந்து பன்னீர், வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் செம்மையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோவாக தான் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பெங்களூரில் 2 டேஸ் வந்து சூப்பராக சுற்றி பார்த்தோம். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.